அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற் பெருமான் வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது சொற்பொழிவுகள் மூலமாகவும் பல்வேறு நூல் வடிவங்களிலும் இலகுவாக புரிந்து கொள்ளும் வண்ணம் வெளியிட்டவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்க மாலை என்ற ஒரு அற்புதமான பதிகத்திற்கு சொற்பொழிவாற்றியுள்ளார்கள். இன்றைய நாளிலே தயவு வாழ்வு 63வது பாடலுக்கு அவர்கள் 20/6/1982 நாளிலே ஆற்றிய சொற்பொழிவு அன்பர்களுக்கு ஒலி வடிவிலே தரப்படுகிறது. சென்ற வார பாடல் அலங்கலீதாமே என முடிவடைந்து இவ்வார பாடல் அலங்கலை தொடுத்து என ஆரம்பமாகியுள்ளது. அலங்கலை தொடுத்து அருட்கலையொடுத்து அன்பொடு நினதருட்டிருமுன் நலங்கொளும் படிக்கு நன்னி நிற்கின்றேன் ஞான நல்லமுதருத்திடுவாய் புலங்கொளும் பொய்யாம் உன்னெறி பொருந்தி புலையனாய் புழுங்கினேன் ஐயோ மலங்களை தவிர்த்து மாண்புற வாழ்த்துயம் மாலையோடெனையுமேற்பாயே. மலங்களை தவிர்த்து மாண்புற வாழ்த்து எம் மாலையோடு எனையும் ஏற்பாயே. அலங்கல் என்பது மாலை. மாலை எப்படி தொடுக்கப்படுகிறது? அழகான ஒரே மாதிரியான நல்ல மலர்களை பொறுக்கி எடுத்து மாலை தொடுக்கப்படுகிறது. சில மாலைகள் ஒரே மாதிரியான பூக்களை கொண்டு தொடுக்கப்படும். சில வகை மாலைகள் கதம்பமாக பல வகை மலர்களை கொண்டு ஒரு மாலையாக கட்டி அதனை இறைவனுக்கு சூட்டுவர். நாம் எதற்காக மாலைகளை கட்டி இறைவனுக்கு சூட்டுகிறோம்? இவ்வாறு மாலைகளை சூட்டி இறைவனை போற்றுவதால் பணிவதால் அவரது அருளை பெறலாம் என்பது நம்பிக்கை. மலர் மாலைகள் மட்டுமல்லாமல் பாமாலைகளும் இறைவனுக்கு சூட்டப்படுகின்றன. பாமாலைகளும் அவரது அருளால் பாடப்பட்டவைகளும் அவரது அருளே பாமாலையாக உருவானவைகளும் அழியாது நித்தியமாக விளங்கக்கூடியவையாகும். எத்தனை அழகான மாலையாயினும் மலர் மாலை வாடிவிடும் தன்மையுடையவை. ஆனால் பாமாலைகள் வாடாது விளங்கக்கூடியவை. நித்தியமான இறைவனுக்கு இப்படி நித்தியமான பாமாலைகளை சூட்டுவதால் நாம் அவருடைய உண்மைகளை அறிந்துணர்ந்து அவற்றை பிறரும் அறிந்து கொள்ளுமாறு எடுத்துரைக்க இயலுகின்றது. அவ்வாறு உருவான மாலைகளில் இந்த அந்தாதி மாலை தனிச்சிறப்புடையது. இப்பாடல்களில் ஒரே சொல் ஒரு பாடலின் அந்தமாகி அதுவே அடுத்த பாடலின் ஆதியாகவும் அமைகின்றது. இதைப்போல 100 பாடல்கள் சங்கிலி தொடர் போல அமைந்து கடைசி பாடலின் அந்தமே முதல் பாடலின் ஆதியாக அமையும். வள்ளல் பெருமான் வழங்கியுள்ள அருள் விளக்க மாலை மிகச்சிறப்பான ஒன்றாகும். அதில் அமைந்துள்ள பாக்கள் எல்லாம் இறைவனின் அருளையே சொல் மலர்களாக்கி தொடுக்கப்பட்டவையாகும். இத்தயா விளக்க மாலையும் தயா பெருஞ்சோதிபதியே நல்கிய தயவு மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையாகும். தயவு என்பதன் பேருண்மை நம்முள் உணர்த்தப்பட அதனை மற்றவரும் அறிந்துணருமாறு செய்ய வெளிப்பட்டதே தயா விளக்க மாலையாகும். இதன் பாடல் ஒவ்வொன்றும் இறை உண்மையை உணர்த்தி நம்மை நித்திய இன்ப வாழ்வில் நிலவ செய்வன. இந்த 63வது பாடலின் முதல் 2 வரிகள் அலங்கலை தொடுத்து அருட்கலையுடுத்து அன்பொடு நினதருட்டிருமுன் என அமைந்துள்ளன. நாம் பெற்றுள்ள உடலும் உயிர் உணர்வும்
இறைவனின் அருள் ஆற்றலின் விரிவேயாகும். நாம் இறைவனின் திருமுன் நிற்கிறோம். எப்படி? தூய்மையான கரங்களால் மாலையை ஏந்தி கொண்டு நிற்கிறோம். அருட்கலை என்று சொல்லப்பட்டது. சாதாரணமாக கலை என்றால் ஆடை என்று பொருள்படும். இங்கு கலை என்பது நமது உடலை குறிக்கின்றது. அருட்கலையுடுத்து தூய்மையான அருள் தன்மை கொண்ட உடலோடும் அன்பு நிறைந்த உள்ளத்தோடும் பணிந்து நிற்கிறோம். இங்கு கைகளும் உடலும் உள்ளமும் இணைந்து மூன்றுமே தூய்மையான அன்பால் நிறைந்து விளங்க இறைவனின் திருமுன் நின்று துதித்து பணிந்து வேண்டிக் கொள்கிறோம். என்னவென்று வேண்டிக் கொள்கிறோம்? நலங்கொளும் படிக்கு நன்னி நிற்கின்றேன் ஞான நல் அமுதருத்திடுவாய். நலங்கொளும்படிக்கு நன்னி நிற்கின்றேன் ஞான நல் அருள் அமுதருத்திடுவாய். ஞான நல் அமுதருத்திடுவாய் என வேண்டப்படுகின்றது. கடவுள் உண்மையை அறிய உதவுவது சத்விசாரமே. நாம் சத்விசாரத்தால் உள்விளங்கும் அருள் ஒளியை, தெய்வ ஒளியை உணர்ந்து கொண்டு அங்கே அந்த அருள் ஒளி திருமுன் நின்று வேண்டுகிறோம். புற உலகில் மக்கள் எங்கெல்லாமோ கோவில்களில் சென்று இறைவனின் திருவுருவங்களின் முன் நின்று வேண்டியும் பிரார்த்தனை பண்ணியும் கொள்கிறார்கள். அவற்றால் எல்லாம் பெறுவது ஓரளவு பயனே ஆகும். நமக்கு வேண்டியது எது, வேண்டாதது எது என்று நமக்கு தெரிவதில்லை. வேண்டாதவற்றை விரும்பி பெற்று அதனால் துன்பமே அடைகிறோம். ஆனால் இறைவன் நன்கு அறிவார் யாருக்கு என்ன தேவை என்று. அவர் எல்லா உயிரினங்களையும் காத்து வருகிறார். சிறப்பாக மனிதனுக்கு வேண்டியவனவையெல்லாம் வழங்கி வாழ்வித்து அவனை மேல்நிலைக்கு ஏற்றுகிறார். சோறு வேண்டினும் துகிலணி முதலாம் சுகங்கள் வேண்டினும் சுகமலார் சுகமாம் வேறு வேண்டினும் நினை அடைந்தன்றி மேவோனாதெனு மேலவருரைக்கே மாறு வேண்டிலேன் வந்து நிற்கின்றேன் வள்ளலே உன்றன் மனக்குறிப்பறியேன். வள்ளலே யுன்றன் மனக்குறிப்பறியேன். சாறு வேண்டிய பொழில் வடலரசே சத்திய சபை தனிப்பெரும் பதியே. நாம் சோறு வேண்டினாலும் துணி வேண்டினாலும் தரக்கூடியவர் நம் பதி. ஆனால் நாம் வேண்டி பெற வேண்டியது இதுவல்ல. நாம் வேண்டி பெற வேண்டியது அவரது தயவு ஒன்றேயாகும். இந்த தயவு ஒன்றே நமக்கு ஞான நல்ல முறை வழங்கி வாழ்விக்கும். தயவு ஒன்றே நமக்கு ஞான நல் அமுதை வழங்கி வாழ்விக்கும். ஒன்றான பரம்பொருளின் அருள் ஆற்றலே ஐஞ்சக்தியாக பொருட்சக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, யோகசக்தி, அருட்சக்தி என விரிந்திலங்குகின்றது. இன்று தயவு என்பதே கடவுள் உண்மையாகவும் நமது உண்மையாகவும் விளங்கும் தன்மையை உணர்கிறோம். தயவு என்பதில் நம்மில் மெய்யறிவாகவும், உயிர் உணர்வாகவும், உடலாகவும் விளங்குகின்றது. சிற நடு தளத்தே தயவு ஒளியாக விளங்குவது உயிர் உணர்விலே சுடராக விரிந்து உடலிலே பெருஞ்சோதியாகவும் செயல்படுகின்றது. இவ்வுண்மையை தயா விளக்க மாலையின் முதல் பாடலினாலேயே அறிந்துணரலாம். அப்பாடலில் தயா ஒளி விளக்கே, தயா பரஞ்சுடரே, தயா பெருஞ்சோதி என் அரசே என அமைந்துள்ளது. தயவே நம்முள் ஞான அமுதமாக நிறைந்து விளங்கினாலும் அதனை எப்பொழுது பெற முடியும்? அந்த ஞான அமுதம்
பெறக்கூடிய பக்குவம் பெறுதல் வேண்டும். இதுவரையிலும் அந்த அருட்பக்குவம் பெறாத நாம் புலங்கொளும் பொய்யாம் பொன்னெறி பொருந்தி புலையனாய் புழுங்கினேனையோ என்று சொல்லப்படுகின்றது. முதலில் தேகம் நாம் என்ற எண்ணம் மறைதல் வேண்டும். ஒரு கடவுளான்மாவைச் சூழ உருவாகியுள்ளதே தேகம், உயிருணர்வு எல்லாம். ஆயினும் ஒரு ஆன்மா மட்டும் கடவுளின் இன்பத்தை அறிந்து அனுபவிக்க முடியாது. எனவே இறை அனுபவம் பெறற்கு உடலும் உயிரும் அவசியமாகும். எனவே அவற்றை வெறுத்து ஒதுக்கி புதைந்து விடுதல் கூடாது. முன் வாழ்ந்த ஞானியர் எல்லாம் அகநிலை இன்பில் ஆழ்ந்து போயினர். அவ்வாறு உட்புதைந்து சமாதி நிலை அடைந்து வாழ்வு பெறாமல் போயினர். அல்லது கடுமையான தவயோக முயற்சிகளால் 6 ஆதாரங்களிலிருந்து சக்தியை மேலே எழுப்பிச் சென்றனர். ஐம்புலன்களை ஒடுக்கி புருவ நடுவில் ஒடுங்கி போயினர். அவ்வாறு ஒடுங்கி போன காரணத்தால் அவர்கள் பெற்ற சக்தி சித்திகளும் வீணாகிவிட்டன. நிலையான இன்ப வாழ்வும் பெறவில்லை. இன்னும் பலர் இறைவனை அடைய வேண்டுமானால் இம்மாயா உலகின் மாயையிலிருந்து விடுபட வேண்டும் எனவும், அதற்காக வீடு வாசல் எல்லாவற்றையும் வெறுத்து புறக்கணித்து தவயோக முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். அவ்வாறு உலக வாழ்வை வெறுத்து ஓடுவதனால் இறைவனை ஒரு காலும் அடைந்துவிட முடியாது என்பதை ஓடாது மாயையை நாடாது நன்னெறி ஊடாதிருவென்றீர் வாரீர் வாடாதிருவென்றீர் வாரீர். ஓடாது மாயையை நாடாது நன்னெறி ஊடாதிரு வென்றீர் வாரீர் வாடாதிரு வென்றீர் வாரீர் என்னும் வள்ளல் பெருமானின் வாக்கால் அறியலாம். சிலர் கடவுள் உண்மையை அறிய வேண்டிய காலம் இதுவல்ல, இப்பொழுது காலம் கடந்து விட்டது, வயதாகிவிட்டது, எனவே அடுத்த பிறப்பில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லுவர். இவ்வாறு சொல்வது அறியாமையே. இன்று நமக்கு உண்மையை காட்டி அந்நிலை நின்று வாழவும் செய்யக்கூடியதாக சுத்த சன்மார்க்க நெறி கிடைக்கப் பெற்றுள்ளோம். அதனால் இப்பிறவியிலேயே நாம் இறை உண்மையை அறிந்து அடைந்திட வேண்டும். அதற்கும் இறைவனிடமே வேண்டிக் கொள்ளப்படுகின்றது. மலங்களை தவிர்த்து மாண்புற வாழ்த்தி மாலையோடெனையும் ஏற்பாயே. மலங்களை தவிர்த்து மாண்புற வாழ்த்திம் மாலையோடெனையும் ஏற்பாயே. இப்பாமாலையோடு என்னையும் ஏற்றுக்கொண்டு அருள் புரிவாயாக என பணிந்து வேண்டப்படுகின்றது. சுத்த சன்மார்க்கத்தில் அருள் அனுபவமெல்லாம் கீழ்நிலையிலிருந்து பெறப்படுவது அல்ல. கழுத்துக்கு மேல் தலையிடத்திருந்தே ஐம்புலன் அனுபவங்களையும் மேல் நிலையிலிருந்தே பெறலாம். ஆக அனுபவத்திற்கு நிலங்களை ஐவகையாக பிரித்து ஒவ்வொன்றையும் ஒரு அனுபவத்திற்குரியதாக பிரித்து கூறுவர். ஐவகை நிலங்களில் பெறப்படும் எல்லா அனுபவங்களையும் வடலூர் பெருவெளியில் பெற்றுக்கொள்ளலாம் என்பது வள்ளல் வாக்கு. இணை என்று தான் தனக்கு ஏற்றது போற்றும் எனக்கு நல்ல துணை என்று வந்தது சுத்த சன்மார்க்கத்தில் தோய்ந்தென்னை அணையென்றணைத்து கொண்டு ஐந்தொழில் ஈந்தருளுலகில் திணை ஐந்தும் ஆகியது உத்தர ஞான சிதம்பரமே. தேக நிலையில் இருந்து கொண்டு தன்னை தலைவனாக பாவித்து கொண்டு புருவ நடு இடத்திலிருந்து அருள் ஒளியை காணுகின்ற ஒரு பக்குவ ஆன்மாவுக்கு உள்வழி 5 விதமான மலர்களால் ஆன மாலை சூடிய தலைவியாக காட்சியளிக்கின்றது என்பதை மாணிக்கவாசகரின் திருக்கோவையாரின் முதல் பாடலிலேயே காணலாம். திருவளர் தாமரை சீர்வளர் காவிகள் ஈசர் தில்லை குருவளர் பூங்குழில் பூங்குமிழ் கோங்கு பைங்காந்தள் கொண்டு
ஓங்கு தெய்வ மறுவளர் மாலை ஓர் வள்ளியின் ஒல்கி அளநடை வாய்ந்த மறுவளர் மாலை ஓர் வள்ளியின் ஓங்கி அனநடை வாய்ந்து உருவளர் காமந்தன் வென்றிக் கொடி போன்று ஒளிர்கின்றதே. நாம் தேகப்பற்று தவிர்த்து புறத்தோல தேக நிலை கடந்து அருள் ஒளி நிலையிலிருந்து வாழும்போதுதான் கலக்கமும் அல்லலும் தவிர்த்து வாழ முடியும். அப்பொழுது உடலில் கருவிகரணங்களில் சுகமும் தெளிவும் ஏற்படுவதை நாமே உணர முடியும். மனதில் தோன்றும் துன்பங்கள் கவலைகள் நீங்கி அமைதியும் தெளிவும் கிடைக்கின்றது. உடலில் உள்ள நோய்கள் குறைகள் எல்லாமே தானாகவே மறையும். உயிர் உணர்வில் சதா தயவும் அன்பும் பெருக வாழ முடியும். இந்நிலையில்தான் சூழுடல் சுத்த தேகமாகவும் மெய்யறிவு ஞான தேகமாகவும் உயிர் உணர்வு பிரணவ தேகமாகவும் மாறுகின்றன. அன்று வள்ளல் பெருமானின் உள்ளத்து உணர்வில் அருட்பெரும் ஜோதியாக வெளிப்பட்ட கடவுள் உண்மை இன்று அவரே உள் நின்று உணர்த்த தயவு வண்ணமாக வெளிப்பட்டு விளங்குகின்றது. இனி உலகமெல்லாம் இவ்வுண்மையை உணர்ந்து அடைந்து மேன்மையுறும். இவ்வுலகில் உள்ள மக்கள் மட்டுமல்லாமல் எந்தெந்த உலகில் வாழும் மக்களும் கண்டு போற்றுவர் என்பதை உலகெல்லாம் பரவவென் உள்ளத்திருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி என்னும் அகவல் வரிகளால் அறியலாம். பரவுதல் என்பது வணங்கி வழிபடுதல் என்ற பொருளை தருவது ஆகும். ஒருவன் சுத்த சன்மார்க்கி என்றால் முதலில் தன்னை உண்மையில் கடவுளான்ம வடிவினனாக அறிந்து அந்நிலையில் பெரிவரை இருந்து வாழ்பவனாக அறிய வேண்டும். அப்படி அம்மேநிலையுற்று கீழ் இறங்காது வாழ்வதற்கு தான் மலங்களை தவிர்த்து மாண்புற வாழ்த்து என வேண்டிக் கொள்ளப்பட்டது. மலங்குதல் என்றால் கலக்கமுற்று நழுவி கீழ்நிலை அடைதல். அப்படி கீழ் உறாது தயவு வாழ்வு மேற்கொண்டிருந்தாலே திருவருள் நிறைவால் மரணமிலா பெருவாழ்வோடு திரிதேக பேரின்ப சித்தியும் பெற்று நிலவலாகும். இவ்வளவு வெறிபொருள் கொண்டதே சாகாதவனே சன்மார்க்கி என்ற வள்ளல் வாசகத்தின் கருத்தாம். சூழ்க தயவு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.